காக்குமே. வைதேகி சகிதம் சுரத்ருமதலே கைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதம் தத்வம் முனிभ्यः பரம் வியாக்கியால்தம் பரதாபிகி பரிவிருத்தம் ராமோ பஜே ஸ்யாமளம். குருவாயூரப்பனுடைய சர்வானுக்கிரக விசேஷத்தினால நாம் ஸ்ரவணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நலம் தரும் நாராயணியத்தில் நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் ஆந்திர மாநிலத்திலே சென்னையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சூலூர்பேட்டை என்ற ஊரிலிருந்து 2 கிலோமீட்டரும், ரேக்கட் தலமான ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ள ஒரு சிறிய ஊர் மன்னார்போலூர். அங்கு அமைந்திருக்கக்கூடிய சத்யபாமா ஜாம்பவதி சமேத ஸ்ரீ அழகு மல்லாறு கிருஷ்ணசுவாமி திருக்கோயிலில் ஒவ்வொரு சன்னதியாக பெரிய திருக்கோயிலாக இருப்பதால் நாம் தரிசனங்களை அடைந்து கொண்டே தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ நாம் இப்போது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்திற்காக இங்கே அவருடைய சன்னதிக்குள் நுழைகின்றோம். ராமன் இங்கு தனி சன்னதியாக அமைந்திருக்கின்றான். ஆம், ஜாம்பவான் இங்கு எழுந்தருளி இருப்பதால் ஜாம்பவான் திரிவிக்ரமாவதாரம், ஸ்ரீராமாவதாரம், ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் என்று 3 அவதாரங்களிலும் சம்பந்தப்பட்டு இருப்பதால் ஜாம்பவானுக்காக இங்கு அழகு ஸ்ரீ கிருஷ்ணனாக காட்சியளித்த கண்ணன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியாகவும் இங்கு ஒரு தனி சன்னதியிலே காட்சியளிப்பது இந்த தலத்தினுடைய வைபவம். இந்த தலத்திலே இதோ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய விமானத்தை நாம் தரிசிக்கின்றோம். அங்கு ஒரு புறம் யோக நிருசிம்மராக அவருடைய ஒரு தரிசனம். அது மட்டுமா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, சீதை, லக்ஷ்மணர் இவர்கள் சுதை வடிவத்திலே அழகாக எழுந்தருளி இருக்க, சீதை ஒரு புதிய கோணத்திலே தன்னுடைய வலது திவ்ய ஹஸ்தத்தை, அதாவது கையை உயர்த்தி தூக்கி ஆசீர்வதிக்கக்கூடிய திருக்கோலத்திலே இங்கு எழுந்தருளி இருக்கின்றார். நாம் மூலஸ்தானத்திற்கு நுழையும் முன் தனி மண்டபம், அதை தாண்டினோமே ஆனால் இதோ ஸ்ரீ கோதண்டராம சுவாமி மூலவ சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். ஆகா, என்ன அழகான தோள் கண்டார் தோளே கண்டார், தைரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார் என்ற நின்ற திருக்கோலத்திலே ராமன் கம்பீரமான கோதண்டங்களை தாங்கி இருக்கக்கூடிய அழகான காட்சி. உயர்ந்த கிரீடத்தை வசிஷ்டனே புனைந்தான் மௌலி என்றபடி தான் சார்த்திக் கொண்டு கர்ணபத்திரங்கள் தான் ஜொலிக்க, திவ்யமான ஹஸ்தத்தோடு பகவான் இங்கே தன்னுடைய திருவடி காட்சியோடும் திறந்த கண்களோடும் கோதண்டராமனாக நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய அழகான வைபவத்தை நவமியிலே நாம் தரிசிப்பது நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த ராமனுக்கு வலதுபுறத்திலே இந்த ஒரு திருத்தலத்திலே ஒரு பெரிய விசேஷம். சீதை பிராட்டியானவள் வலதுபுறமும் ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியானவள் இடதுபுறமும் நமக்கு சேவை சாதிப்பது. அந்த வகையிலே சீதை தான் தாமரை புஷ்பத்தை கையிலே தாங்கிக் கொண்டு அக்ரதஸ்தே கமிஷ்யாமி என்று ராமனை விட முந்தி போட்டி போட்டுக்கொண்டு நமக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய நின்ற திருக்கோலம். சீதைக்கும் உத்தமமான ஒரு கிரீடம், திறந்த நேத்திரம். ஆகா, சீதையனுடைய திருவடி சேவையையும் நாம் அடைகின்றோம். லக்ஷ்மணன் ராமனை தவிர தனக்கு வேறு தெய்வம் இல்லை என்று அவனை பிரியாதவனாக ராமனுக்கு அருகிலேயே அவரும் அழகான வில்லை தாங்கிக் கொண்டு நிற்கக்கூடிய இந்த திருக்கோலத்தோடு மாலைகளை கலைந்தும் உத்தமமான மாலைகளை சாற்றியும் மூலமூர்த்தியை தரிசனம் செய்துவிட்டு வெளியே திரும்பினோமே ஆனால் இதே கோலத்திலே ஸ்ரீராமன், சீதை, லக்ஷ்மணர் மூவரும் பஞ்சலோகத்திலான உற்சவமூர்த்தியாக இந்த தலத்திலே நமக்கு காட்சியளிக்கின்றார்கள். அந்த உற்சவமூர்த்தியும் வில் அம்பு ஏந்தி இருக்க அழகான பீடத்திலே நின்ற திருக்கோலத்தோடு சிரசிலே உயர்ந்த கிரீடத்தை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியானவர் தான் சார்த்திக் கொண்டு திருமண் காப்பு ஜொலிக்க யஜ்ஞோபவீதத்துடனும் அம்புரா தூணியுடனும் திறந்த நேத்திரத்துடனும், அது எல்லாவற்றை விட இதோ காண கிடைக்காத காட்சி ராமனுடைய கைகளிலே இருக்கக்கூடிய ஸ்ரீராமனின் திருவிரலில் அவர் சுந்தரகாண்டத்துக்கு சீதைக்கு அனுப்பிய அங்குல்யமாகிய மோதிரத்தின் திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். அவர்களுக்கு கீழே பக்த ஹனுமார் நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பி அந்த திருவடி சேவையை நமக்கு அளித்துக் கொண்டிருக்க
சீதையும் நின்ற திருக்கோலத்திலே கிரீடம் திலகம் வழக்கம் போல கையிலே தாமரை மாலையை தாமரை பூவை கையில் ஏந்திக் கொண்டு மாலையை சாற்றிக் கொண்டு லக்ஷ்மணன், ஸ்ரீராமன், சீதை, பக்த ஹனுமார் இதே ரூபத்திலே இருக்கக்கூடிய இந்த உற்சவ மூர்த்திகள், மூலமூர்த்திகள் இவர்களை நாம் தரிசித்துக் கொண்டு நாராயணியத்திற்கு நாம் திரும்புகின்றோம். உங்கள் எல்லோருக்கும் நினைவிலே இருக்கும், நாராயணியத்திலே 5வது தசகத்தை நாம் சிரவணம் செய்து கொண்டிருக்கோம். அந்த 5வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை கம்பீரமாக பட்டத்திரிய ஆரம்பிக்க இருக்கின்றார். அதனுடைய தாத்பரியத்தை அந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கின்றார். இந்த தசகத்தினுடைய அழகு நாம் நினைவிலே கொண்டிருப்போம் என்று நினைக்கின்றேன். பகவானுடைய யோக நித்திரையை பற்றி வர்ணிக்கக்கூடிய தசகம். யோக நித்திரையாக உலகம் எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்திலே பகவானவன் அடக்கிக் கொண்டு அனைத்தையும் துறந்து அவர் 2 பரார்த்த காலங்கள் தான் தூங்க ஆரம்பித்து மறுபடியும் உலகை படைக்க வேண்டும் என்று நினைக்கும் போது மகா காலம் என்ற ஒரு சக்தியானது அதற்கு முன்னால் அசைந்த பிரகிருதி என்ற மாயையினுடைய ஒரு சக்தியினால் உண்டாகி அதிலிருந்து சத்வம், ரஜஸ், தமோ என்ற 3 குணங்கள் உண்டாகி அதனுடைய அசைவினால் மகத்து என்னும் புத்தி தத்துவம், மனிதனுக்கு ஒரு புத்தியானது வேண்டும். அந்த புத்தியினுடைய தத்துவத்தை சிருஷ்டித்த பகவான் அதற்கு பிறகு அவருடைய சிருஷ்டி கிரமத்திலே, அதாவது படைப்பினுடைய வகையிலே அவர் எதை படைக்க இருக்கின்றார் என்பதை கம்பீரமாக இதோ 5வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்திலே குருவாயூரப்பனும் தலையசைத்து கேட்க தயாராக பட்டத்திரிய ஆரம்பிக்கின்றார். குருவாயூரப்பா, தத்ராசோ திரிகுணாத்மகோபி சமகல் சத்வ பிரதான ஸ்வயம் ஜீவேஸ்மின் खलु निर्विकल्पम् अगमिति उद्बोध निष्पादकक चक्रेऽस्मिन् सविकल्प बोधकमगं तत्त्वमगं कल्वसो सम्पुष्टं त्रिगुणैस्तमोदि बहुलं विष्णो भवत्प्रेरणात्. ஐந்தாவது தசகத்தினுடைய ஸ்லோகங்கள் எல்லாம் பெரிய ஸ்லோகங்கள். அதே விதத்திலே பெரிய தத்துவார்த்தங்களை அடக்கி நமக்கு உபதேசிக்கின்றார். கிருஷ்ணா, உன்னுடைய ஒரு கால கிரமத்திலே மகத்து என்ற புத்தி தத்துவமானது உண்டானது. அந்த புத்தியானது அனைத்து ஜீவராசிகளுக்கும் தேவை. அதனால் அந்த புத்தியை சத்வம், ரஜோ, தமோ என்ற 3 குணங்களுடைய அடிப்படையிலே மூன்றும் கலந்த ஒரு உருவகமாக புத்தி என்று ஒன்று உண்டானால் அது சத்வம், ரஜஸ், தமோ இதனுடைய கலவையாக இருக்கும் என்று நீ தோற்றுவித்தாய். ஆனால் அதிலே உனக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டது. உலகத்திலே அனைவரும் சத்வரஜோ குணங்களாக நிரம்ப பெற்று அனைத்தையும் சரிசமமாக வைத்துக் கொண்டு விட்டார்களே. ஆனால் அனைவருமே அகங்காரமற்ற சாதுக்களாக இருப்பார்கள். எல்லோருமே நல்லவர்களாகவும் எல்லோருமே சாதுக்களாக இருந்துவிட்டால் உன்னுடைய படைப்பிலே உனக்கு வைகுண்டத்திலே பொழுது போகாது. அதாவது உலகத்திலே மாற்றி மாற்றி ஜீவனுடைய சிட்டிகளிலே அவர்களுடைய மனோபாவங்கள் இருந்தால்தான் உலகத்தினுடைய இயக்கத்திற்கே நமக்கு ஒரு அழகான உற்சாகமானது ஏற்படும். அந்த வகையிலே நீ என்ன தீர்மானம் செய்தாய்? ஒரு மனிதனுக்கு அகங்காரமானது முக்கியம். நான் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வர வேண்டும். அந்த மகத்து என்ற புத்தி தத்துவத்தை சிருஷ்டித்த நாம் அகங்காரம் என்ற ஒரு தத்துவத்தை, ஒரு படைப்பை நாம் உண்டாக்கினால்தான் ஒரு மனிதன் விலங்கிலிருந்து வேறுபட்டு நம்முடைய சிருஷ்டி என்ன, விலங்கினுடைய சிருஷ்டி என்ன என்று அந்த மகத்து என்ற புத்தி, அந்த புத்தியானது அவனுக்கு தெரிவிக்க வைப்பது நான் என்று அவன் நினைக்கக்கூடிய தத்துவம். அந்த தத்துவத்தை பகவான் படைப்பதாக ஜீவேஸ்மின் கலு நிர்விகல்பம் அகம் அகம் இது உத்போத நிஷ்பாதக. குருவாயூரப்பா, மகத்தான புத்தியிலிருந்து நீ அகங்காரம், நான் என்ற ஒரு தத்துவத்தை சிருஷ்டி செய்தார். அதை சிருஷ்டி செய்ததால் தான் மனிதன், அது விலங்கு, நான் மனிதன் என்று அவன் அந்த அகங்காரத்தோடு நான் நான் என்று அந்த ஜீவனானவன்
பெருமைப்படக்கூடிய ஒரு வகையானது அவனுக்கு ஏற்படுகின்றது. ஒரு வகையிலே பெருமையாக இருக்கின்றது. அவன் அகங்காரமாக இருப்பது ஒரு வகையிலே அவனுக்கு கஷ்டத்தையும் கொடுக்கின்றது. அப்போது சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குண உருவமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த மகத்து என்ற ஒரு புத்தி தத்துவம் சத்துவகுணம் இல்லாமல், ரஜோகுணம் இல்லாமல், தமோகுணம் மற்றும் இந்த ஒரு புத்தியோடு சேரும் போது தமோகுணத்தினுடைய சங்கல்பமானது மேலிட்டதாய் நாம் கவனமாக இந்த தசகத்தினுடைய விவரங்களை கேட்க வேண்டும். பகவானுடைய ஆச்சரியமான சிருஷ்டி கிரமங்கள். சத்துவம் என்பது சாத்வீகமான குணம், தமோகுணம் என்பது அதிலிருந்து மாறுபட்ட மெதுவான சாத்வீக குணத்திற்கு எதிர்மறையிட்ட குணம், ரஜஸ் என்பது இடைப்பட்டு நடுநிலையாக இருக்கக்கூடிய குணம். இது 3ம் சேரும் போது மனிதனுடைய குணமானது சமநிலையான சிந்தனையாக இருக்கும். அதனால் குருவாயூரப்பனான நீ என்ன செய்தாய்? பட்டத்திரி சொல்லுகின்றார், சத்துவம், ரஜோ என்ற உயர்ந்த குணங்களை எடுத்து வைத்துவிட்டு தமோ குணத்தை மட்டும் அதை மேலிட்டதாக செய்து இந்த மகத்து என்ற புத்தி தத்துவத்தோடு சேரும் போது அந்த தத்துவமானது அகங்காரம், நான் என்று சக்கரேஸ்மில் சவிகல்பபோதகமகமோ தத்துவ மகள் கல்வசோ அந்த மனிதனுக்கு தோன்றும்படியாக, மனிதன் பின்னால் தான் ஒன்னால் படைக்கப்படுகின்றான். மனிதனை படைத்துவிட்டு இதையெல்லாம் கொண்டு அவனிடத்திலே பின்னால் ஒட்ட முடியாது என்று மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான, அவனுடைய புண்ணிய பாபங்களுக்கு தேவையான அனைத்து தத்துவங்களையும் நீ முதலிலே படைப்பதாக ஆரம்பித்து அதிலே நான் என்பது ஒரு மனிதனுக்கு பெரிய உணர்வை தேற்றுவிக்கின்றது. நீ யார் என்று கேட்டால், நான் மனிதன், இது என்னுடைய உடம்பு, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆடைகள், என்னுடைய உணவு, என்னுடைய ஆத்மா என்று ஒரு மனிதனை கேள்வி கேட்க கேட்க அவன் நான், எனது என்று அவனுக்கு தோற்றுவிக்கக்கூடிய ஒரு அகங்காரமாகிய ஒரு தன்மை இருக்கின்றதே, அந்த தன்மையானது மகத்து என்ற குணம் சேரும் போது அது உன்னால் படைக்கப்பட்டது. அதற்கு காரணம் சம்புஷ்டம். ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றார். சம்புஷ்டம் திரிகுணைஸ்தமோ தீபகுலமோ விஷ்ணு பவேத் பிரேரணாத். அழகான வாக்கியங்கள். விஷ்ணு, குருவாயூரப்பா, பவத் பிரேரணாத், உன்னுடைய பிரேரணை, உன்னுடைய சங்கல்பம் இல்லாமல் உலகத்திலே சிருஷ்டி கிரமங்கள் கிடையாது. நீதான் புத்தியை தோற்றுவித்தாய், நீதான் முக்குணங்களை தோற்றுவிட்டாய். நீயே அந்த முக்குணங்களிலிருந்து தமோ குணத்தை பிரித்து மனிதனுக்கு அகங்காரம் என்ற ஒரு தத்துவத்தை நீ உருவாக்கினாய் அல்லவா என்று கேட்க குருவாயூரப்பனும் தலையசைக்க ஸ்லோகத்தை தொடருகின்றார் பட்டத்திரி. எவ்வாறு தொடருகின்றார் என்பதை இங்கு அழகுமல்லாரி ஆச்சரியமான ஸ்ரீகிருஷ்ண சுவாமியில் சன்னதியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆச்சாரிய சிரேஷ்டர்களையும் ஆழ்வார்களையும் இங்கு இருக்கக்கூடிய சின்னி கிருஷ்ணனுடைய உற்சவமூர்த்தியினுடைய தரிசனத்தோடும் அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம்.